மேடம் அது எப்படி காங்கிரஸ் எம்பிக்கள்லாம் உள்ள போய் சேர்ந்து பிரைம் மினிஸ்டர் தாக்கிடுவாங்கங்கிறது நம்புற மாதிரியா இருக்கு. அதுதான் இந்த சில அமைப்புகள்லாம் இருக்காங்கல்ல, உலக நாடுகளில் நிறைய அமைப்புகள் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அமைப்புலாம் இருக்குது. அவங்களாம் என்ன செய்வாங்கன்னா சாதாரணமாக பொம்பளைங்களையும் குழந்தைகளையும் முன்னாடி கேடயமாக பயன்படுத்துவாங்க. 4 hours டபுள் கொடுக்குறேன் நீ எனக்கு. ஏன்டா இந்தியாவுக்கு வந்து இப்போ ஃபீல் பண்ணுறேன், கொஞ்சம் கூட மரியாதை தெரியாமல் நடக்க. இந்த எதிர்க்கட்சி தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க, பெண் எம்பிக்களை முன்னாடி விட்டு பிரதமர் மோடியை போய் அடிங்க தாக்குதல் பண்ணுங்கன்னு சொல்லி பயன்படுத்தியிருக்காங்க. இதான் ரொம்ப வாரி வழங்குற வள்ளியார் வில்லியா இருக்காது. இந்த எதிர்க்கட்சி இருக்க எம்பிலாம் தரமா நடந்துக்குவாங்க, மாண்போட நடந்துக்குவாங்க. அதாவது தரமா நடந்துக்குவாங்க, மாண்பா நடந்துக்குவாங்க. நம்பிக்கையில் தான் இந்த பாதுகாப்பெல்லாம் வெளியில நிறுத்திட்டு அந்த செக்யூரிட்டி எல்லாம் கூட்டிட்டு வராம உள்ள வர்றாங்க. சேட்டையை பார்த்தியா அவளுக்கு இருடா வர்றாங்க. ஆனா உள்ள வந்து உட்காந்த பிறகு அவங்க இதா முற்றுகை எடுத்து அடிக்க போறதுக்கு தாக்குதல் நடத்துறதுக்கு பெண்களை விட்டு தாக்குதல் நடத்த இந்த எதிர்க்கட்சி தலைவர் வந்து முயற்சி பண்றாங்க. பண்றாங்கன்னா பிரதமரையே அடிக்க போறாங்கன்னா இது என்னங்க நாட்டுல எங்க நடக்குங்க? இதெல்லாம் இதெல்லாம் எங்க நடக்கும்? பார்லிமெண்ட்லயே நடக்குது. இது என்னது? இதெல்லாம் கண்டனத்துக்குரியது, தண்டனைக்குரியது. பிரிவிலேஜ் மாமி உன்னை பார்த்தாங்க இருந்து வந்த, ஆனா நீயா வந்து சிக்கிட்ட. ஏன் வேலை ஈஸியா முடிய போகுது. புரியுது. நீ கனவு கண்டீங்களா? பிரிவிலேஜ் மோஷன் ஓம் பிர்லா மத்தியான நேரத்துல தூங்குனாரா? அதாவது ஓம் பிர்லா மத்தியான நேரத்துல தூங்கும்போது கனவு கண்டாரா? பேசிட்டே போறீங்க. நாட்டின் இறையாண்மைக்கு இல்ல ஜம்ப் ஆயிட்டே இருக்கீங்க. இல்ல மிகவும் தவறான ஒன்று. பிரதமரைக்குரியது, தண்டனைக்குரியதுங்க. பிரதமரை முற்றுகையிட மோஷன் எடுக்கறாங்க இந்த எம்பிஸ். பிரிவிலேஜ் மோஷன் எடுக்கணும். விஜயதார் நீங்க உங்களுக்கு பதில் இல்ல. பல அட்டம்ப்ட்ல நீ தப்பிச்சு வர்ற. ஒரு நாளைக்கு ஒன்னு முடிச்சறேன் இரு. நீங்க வைக்க போற ஆர்குமென்ட்க்கு பதில் இல்லனா நம்ம என்ன வேணா பேசலாமா? அதெல்லாம் பிரதமரை நடந்த விஷயத்தை தானே விட்டு இவங்க இப்படிலாம் பண்றாங்க. இதெல்லாம் பாஜக ஆட்சியில பிரதமருக்கே பாதுகாப்பு இல்ல. அந்த மாதிரி நிலைமையில அந்த மாதிரி நிலைமையில எதிர்க்கட்சி தலைவர் பிரதமருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அமைதி அமைதி. அவரை ஒண்ணும் செய்யாதீங்க. அப்படியே கூட்டிட்டு வாங்க. முத்தம் கூட கொடுத்தாரு. கட்டி அணைக்கிற கட்சி எப்படிங்க தாக்குதல் நடத்தும்? ஏன் அது இப்ப கால சூழ்நிலை மாறிடுச்சு போல் இருக்கு. அதனால பெண் எம்பிக்களை அமைச்சு தாக்குதல் நடத்துறாங்க. அதான் எப்படி கடைஞ்சன் சொல்லி தர உங்க ஆயா மேல ஆன ஒரு இப்படிதான் நடந்துச்சு. 4 பெண் எம்பிகள் பேரை சொல்லுங்க. 4 பெண் எம்பிகள் இப்ப வெளியிடுவாங்க, பிரிவிலேஜ் மோஷன் எடுப்பாங்க. அப்ப பாத்துக்குங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க பாத்தே வாயிலன்ற கொல்கட்டை வச்சிருக்க நீ சின்ன